அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 சிம்மம் காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இதெல்லாமே இந்த வருஷம் நம்ம அதாவது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு நம்ம அதை பார்க்க போகிறோம். நம்ம சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராசிங்க. ஏன்னா சூரியனுடைய ராசி. நல்ல அதிகார பதவியில் இருக்கவங்க சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு ஆளாக இருப்பாங்க. சிம்மராசினாலே எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல இறக்கப்படணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டுலேருந்தே உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறத உங்களால் பார்த்துருக்க முடியும், கண் கூட பார்த்துருக்க முடியும். ஒரு சில பேருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை, சிம்மராசிக்காரங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஏதோ ஒரு உடம்புல ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்குது. தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, முக்கியமாக சொல்லப்போனால் குடும்பத்தில் பிரச்சனைங்க. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறது, இதெல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்குங்க. என்ன காரணம்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்க சனி வந்து தேவையில்லாத இடையூறுகளும் தேவையில்லாத தடங்களும் தேவையில்லாத சில சோதனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பார். நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க, கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு குறை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக தான் இருந்திருப்பீங்க, கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அடுத்தவங்க வந்து உங்களை குறை சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சவங்கள கையங்கலமாக மாட்டினவங்கள நிறைய பேர் இந்த சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் உங்களுக்கு நடந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தப்பு பண்ணியிருப்பீங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் மாட்டியிருக்க மாட்டீங்க, இந்த டைமில் கையங்கலமாக மாட்டியிருப்பீங்க. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்க சனி அசிங்கம், அவமானம், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், நண்பர்களால் சில துரோகங்கள், அவமானம், இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். கூட இருக்கவங்களாம் உங்களை விட்டு விலகி போயிருப்பான். யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு நண்பன் சொல்கிறவன் கூட இருக்கவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிருப்பான். காசு பணம் கேட்டு பாருங்கள், உதவியும் கேட்டு பாருங்கள், யாரும் உங்கள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இந்த டைமில் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. சரிங்களா? இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. ராசிக்கு 8ஆம் இடத்துலேயே தான் சனி இருக்க போகிறார். இந்த வருஷம் முழுமையாகவே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல தான் சனி இருப்பார். குரு வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு வந்துடுவார். ராசியில் வந்து கேது இருக்கார், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருக்கார். இப்போ ராசியில் கேது 7ஆம் இடத்தில் ராகுல ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் தான், டிசம்பர் மாதம் ஆரம்ப பகுதியில் தான் ராகு கேது பயிற்சி. அப்போ குரு மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு மாறப்போகிறாரு ஜூன் மாதம். அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயத்தை தான் கொடுப்பார். இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்க எல்லா சிம்மராசிக்காரங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வேலையில் நிறைய பேத்துக்கு பிரச்சனை, வேலையில் மன உளைச்சல், வேலையில் ஒரு மனசில் நிம்மதி ஒரு மனசார வேலை செய்ய முடியல. உங்களால் ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க, ஆனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு. அடுத்தவங்க நீங்கள் செய்கிற நல்லது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சம்பாதிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் செய்கிறதில் அடுத்தவங்க கிரெடிட் போயிடும். இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குங்க. எவ்வளோதான் உழைச்சாலுமே, எவ்வளோதான் போராடினாலுமே, எவ்வளோதான் திறமை இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சேர்றது இப்போ கெட்ட பேர் தான். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்க சிம்மராசிக்காரங்க, இப்போ உங்களுக்கு அடுத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் தான் நீங்கள் இருக்கீங்க. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்குங்க. இப்படி தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க சனி சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா கர்மகாரகன் சனி 8ஆம் இடத்துல இருக்கிறனால, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக சில தடங்கள், பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குறது, கோர்ட்டு வாசல் ஏறி இறங்குறது அத்தனையுமே சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார். அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் ஏற முடியாத சூழ்நிலை, அதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாமல் இருக்கவங்களுக்கு வேலையில் பிரச்சனை கொடுத்துருப்பார். தொழில் அடிமேல் அடி விழுந்திருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது. கடனில் போய் மாட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் சனி 8ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க. இந்த வருடம் சில பிரச்சனைகளும் கொடுக்க தாங்க போகிறாரு. அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக வேலையை மட்டும் மாற்றிடாதீங்க. வேலை வந்து இருக்கிற வேலை வந்து டார்ச்சராக இருக்குது, வேலை செய்ய முடியல, கூட இருக்கவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, மேலதிகாரிகள் எங்களுக்கும் ஒரே இம்சையாக இருக்குது, நிறைய நேரங்கட்ட நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லோட் அதிகமாக கொடுக்குறானுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க சிம்மராசிக்காரங்க. அது ஐடி ஃபீல்டு இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு ஒர்க் லோட் உங்களுக்கு அதிகம், வேலை சுமை, வேலை பளு ஜாஸ்தி உங்களுக்கு. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிலைமை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டுருக்கு. அதை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வருடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் தெளிவாக பார்த்துக்குங்க.
திருமணமெல்லாம் முயற்சி பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் தடங்கள் கொடுக்கும் கண்டிப்பாக. வேலையை மாற்றிடாதீங்க. தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான். வேறு என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு முதலீடு போட்டுருங்க. ஒரு வீடு வாங்குறது, ஒரு லேண்டு வாங்குறது, அதுவும் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணணும். இல்லை அங்கேயும் உங்களை ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் வேலையில் கரெக்டாக இது பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வேலையோடு இருக்கீங்களா, கரெக்டாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களால் தப்பிக்க முடியும். சில பிரச்சனைகள் சில தடங்களில் வரதான் செய்யும். அதை மீறி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு வேலை செய்வார். 8ஆம் இடத்துக்கு சனி கண்டிப்பாக சோதனை கொடுக்க தான் செய்வார், தடங்களை கொடுக்க தான் செய்வார். இது சனியோட வேலை. அதனால் கரெக்டாக வேலைக்கு போங்க. இருக்கிற தொழில் இது பண்ணுங்கள். வேலையாட்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா கூட இருக்க வேலையாட்கள் எல்லாம் உங்களுக்கு முதுகில் குத்திருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும். பல வருஷமாக வேலை செஞ்ச சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட வச்சுருக்க வேலையாட்களே உங்களுக்கு புரிதல் இல்லாமல் உங்களை விட்டு வேலைக்கு போனவங்களே ஜாஸ்தி. கூட இருந்தே குளிப்பறிச்சிருப்பாங்க. எல்லாமே நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். வேலையில் இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல், மன அழுத்தம் அப்படியே போட்டு உங்களை அழுத்துற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு அஷ்டம சனி அதை தாங்க பண்ணும். நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க சார், லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு தடங்கள் ஆகுது, திடீர்னு பிரச்சனையாகுதுங்க, கூட இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், வேலை செய்கிறவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இத்தனை நாள் நல்லா இருந்தால் திடீர்னு தோல்வி சந்திச்சிட்டோம், வருமானம் இல்லை, இன்கம் வர மாட்டேங்குது, கடன் தான் அதிகமாக போயிட்டுருக்கு, வட்டி மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கோம், கடன் ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல அடைக்கிறது, இன்னொரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல அடைக்கிறது, இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. தலைமறை வாழ்க்கை, ஒரு சில பேர் தலைமறைவாக கூட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஊரை விட்டு ஓடி போயிடலாங்கிற அளவுக்குலாம் ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஊரை விட்டு வெளியே வாழ்ந்துட்டு இருக்க சிம்மராசிக்காரங்களும் இருக்காங்க, கடன் தொல்லையால் பயந்து. இது எல்லாமே அவங்கவுங்க அமைப்பு தாங்க. இது அஷ்டம சனியோட வேலை. திருமண வாய்ப்பு கைக்கூடி வர மாதிரி இருக்கும், ஆனால் தடங்களாக இருந்திருக்கும். இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். சொந்த தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட இருக்கவங்களும் உங்களுக்கு முதல் குத்துற மாதிரி இருக்கும். நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டில் அப்பா அம்மாவே உங்களை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. கணவனோ அல்லது மனைவிக்கோ தேவையில்லாத கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக போய் முடியும். இதெல்லாமே இந்த வருஷம் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க மன உளைச்சல் இருக்கீங்க. சில தடங்கள் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கூப்பிடாமல் இருப்பாங்க. காசு பணம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்ட சிம்மராசிக்காரங்க ஜாஸ்தி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். இரவு நேர பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்கள் செலவு அதிகமாக வரும். 12ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவெல்லாம் கொடுப்பாரு. நீங்கள் சுபவரியமாக மாற்றிடுங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, ஒரு வீடு வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீடு இடித்து கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுசாக வீடு புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். திருமணம் நீங்கள் அஷ்டமசனி முடிஞ்சு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அஷ்டமசனி முடிஞ்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பரவாயில்ல. ஒரு சில பேர்த்துக்கு ஜாதகத்தில் நல்ல யோகமான, நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் வாய்ப்பு கைக்கூடி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு சுப செலவும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். வெளிநாடு போகலாங்க தாராளமாக. நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் மாறுறது, ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியில் கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்க சனி சில பிரச்சனை கொடுத்தாலும் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு சில சுப விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப செலவு வைக்கிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரி செலவும் கண்டிப்பாக இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சில மனக்குழப்பமும் மன அழுத்தமும் வரும். ஒரு சில பேர் டிப்ரெஷனெல்லாம் தள்ளப்படுற மாதிரி வரும். ஏன்னா ராசியில் கேது இருக்கார், 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால குடும்ப சூழ்நிலையினால், பணப்பிரச்சனையால் சில டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்கிற மாதிரி வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பிட வேண்டாம், முழுசாக யாரையும் நம்பிட வேண்டாம். சொந்த தொழில் பக்கமே போயிட வேண்டாம் சிம்மராசிக்காரங்க. இந்த வருஷம் எல்லா சிம்மராசிக்காரங்களும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுற்றி பாருங்கள், 4 பக்கம் உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவசரப்பட்டு எந்த விஷயத்தில் போய் ஏமாந்துட வேண்டாம். ஒரு சில பேர் ஆசை வாரத்தை காமிச்சு இந்த டைமில் தான் கொண்டு போய் பிஸ்னஸில் லாக் பண்ணுறது, வேலையில் சில அப்படி இப்படின்னு உங்களுக்கு அங்கே வேலை மாற்றுங்க, இங்கே வேலை மாற்றுங்கன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கொண்டு போய் மூக்க நுழைக்கிறதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட வேண்டாம். சிம்மராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலே இந்த வருஷத்தை நிச்சயமாக பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சமாளிப்பீங்க. பாவகிரகத்தோட தசாபுத்தி, லக்ன அவயோகிகள் 6, 8 தசாபுத்தி, பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கிறவங்க தான் பிரச்சனை மேலே உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கா, கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி போயிட்டுருக்கா, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக உங்களுக்கு நல்லது நடக்க போதா, இல்லை கெட்டது மறுபடியும் உங்களுக்கு அதிகரிக்க போதான்னா உங்கள் ஜனன ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.